இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலக பல்கலைக்கழக வரிசையில் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக மலாயா பல்கலைக்கழகம் தொடர்கிறது. உலக அளவில் 2 இடங்கள் முன்னேறி 58வது இடத்தை பிடித்த பிறகு குவாக்கரேலி சைமன்ஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் மலாயா பல்கலைக்கழகம் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகமாக தொடர்கிறது. இன்று வெளியிடப்பட்ட QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2026 பட்டியலில் ஆசியாவில் மலாயா பல்கலைக்கழகம் 16வது இடத்தை பிடித்தது. 9 குறியீடுகளில் முன்னணி இடங்களில் சிறந்த நிர்வாகத்தில் 40வது இடத்தையும், கல்விக்கான நற்பெயரில் 58வது இடத்தையும் மலாயா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. மலாயா பல்கலைக்கழகத்திற்கு அடுத்து UKM எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் இருந்தது. இந்த பல்கலைக்கழகம் இடத்திலிருந்து 12 இடங்கள் முன்னேறி 126வது இடத்தை பெற்றது. மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் மற்றும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் 12, 14 இடங்களில் முன்னேறி 134வது இடத்தை பெற்றதன் மூலம் அவ்விரு பல்கலைக்கழகங்களும் மலேசியாவில் 3வது இடத்தை பெற்றன. ஈரானில் மலேசிய தூதரகத்தில் பதிந்து கொண்டுள்ள அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். விஸ்மா புத்ரா தகவல். ஈரானில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் பதிந்து கொண்டுள்ள அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து வருவதாக அறிக்கை ஒன்றில் அது கூறிற்று. ஈரானிய நிலவரங்கள் அடக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தேவைப்பட்டால் மலேசியர்கள் தாயகம் திரும்புவதற்கான உதவிகள் உட்பட அனைத்து தூதரக உதவிகளையும் வழங்கவும் தமது தரப்பு முழு தயார் நிலையில் இருப்பதாக விஸ்மா புத்ரா கூறியது. ஈரானில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் அமைச்சு நடவடிக்கை அறையை திறந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை வாக்கில் ஈரானில் இருந்து மலேசியர்கள் தாயகம் கொண்டுவரப்படுவர் என தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் முன்னதாக கூறியிருந்தார். விற்பனை சேவை வரியினால் உள்நாட்டில் அவகாடோ பழங்களுக்கான தேவை அதிகரிக்கும். ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கும் விரிவாக்கப்பட்ட விற்பனை மற்றும் சேவை வரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு நீட்டிக்கப்படுவதால் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் அவகாடோ எனப்படும் வெண்ணெய் பழங்களுக்கான தேவை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். இந்த நடவடிக்கை உள்ளூர் அவகாடோ பழங்களின் விலைகளை உறுதிப்படுத்த உதவும் என சபா அவகாடோ பழ விவசாயிகளின் சங்கத்தின் ஆலோசகரான ஜமாவி ஜாஃபர் தெரிவித்தார். அவை இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களின் தரத்துடன் ஒப்பிடப்பட்ட போதிலும் பெரிய மாற்றத்தை கொண்டிருக்கவில்லை. உள்ளூர் சந்தையில் விலைகள் மேம்பாட்டால் அதிகமான உள்ளூர் விவசாயிகள் அவகாடோ பழ விவசாயத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது என்று முன்னாள் கெமபோங் சட்டமன்ற உறுப்பினரான ஜவாவி ஜாஃபர் கூறினார். தற்போது உள்நாட்டு சந்தைக்கான அவகாடோ பழங்களில் 80 விழுக்காடு இறக்குமதி செய்யப்படுகின்றன. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இந்த பழங்களின் விலை குறைவாக இருப்பதால் நாம் இன்னமும் போட்டியிட முடியும் என அவர் தெரிவித்தார். ஹடி அவாங்குடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுகாதார அமைச்சர் நீக்கினார். தேசிய இருதய சிகிச்சை மையமான IJNL பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்குடன் நேற்று எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது நீக்கியுள்ளார். IJNL ஹடி அவாங் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதை தொடர்ந்து அவரை சந்தித்த பின்னர் நேற்று தனது முகநூலில் அவருடனான புகைப்படத்தை டாக்டர் ஜுல்கிஃப்லி பதிவேற்றியிருந்தார். ஆனால் அவரது வருகை தனி உரிமையை மதிக்கவில்லை என்பதோடு மருத்துவமனை வருகைக்கான நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையை மீறி இருப்பதாக ஹடி அவாங் குடும்பத்தினர் கூறியதை தொடர்ந்து அந்த புகைப்படத்தை ஜுல்கிஃப்லி நீக்கி இருப்பதாக நம்பப்படுகிறது. முன்னதாக அப்துல் ஹடியின் மகனும் தெலங்கானு பத்துபுருக் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் முகமது கலீல் அப்துல் ஹடி டாக்டர் ஜுல்கிஃப்லியின் செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்திருந்தார். அப்துல் ஹடியின் புகைப்படத்தை குடும்பத்தினரின் அனுதாபம் இன்றி அனுமதியும் இன்றி சுகாதார அமைச்சரின் அதிகாரப்பூர்வ முகநூலில் பொதுமக்கள் பார்வைக்காக பதிவேற்றியது பொருத்தமற்றது மற்றும் நெறிமுறையற்றது என்று அவர் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான வரி மீதான பேச்சுகளில் முன்னேற்றம். அன்வார். மலேசிய ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து விவாதிக்க வாஷிங்டனில் கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். நேற்று அமெரிக்க வர்த்தக செயலாளர்
ஹாவர்ட் லுட்னிக் உடனான சந்திப்பிற்கு பிறகு முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு சஃப்ருல் அசீஸ் மற்றும் இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசிசான் ஆகியோரிடம் இருந்து நேர்மறையான தகவல்களை பெற்றதாக அன்வார் கூறினார். அவர்களிடம் இருந்து எனக்கு குறுஞ்செய்திகள் கிடைத்தன. அவர்களது சந்திப்பு சிறப்பாக இருந்ததாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக 38வது ஆசிய பசிபிக் வட்டமேசையில் முக்கிய உரையாற்றிய போது அன்வார் தெரிவித்தார். மலேசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் குறித்த பேச்சுக்களை தொடர தெங்கு சஃப்ரோல் நேற்று வாஷிங்டனுக்கு பயணமானார். தற்போதைய 24 விழுக்காட்டு வரி விகிதத்தை குறைப்பது, வரி அல்லாத தடைகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைப்பது ஆகிய 3 முக்கிய பகுதிகளில் விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று அவர் இதற்கு முன் கூறியிருந்தார். ஜாலான்டாரில் 15,000 போலி காலணிகள், செருப்புகள் பறிமுதல். உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN ஆடம்பர முத்திரைகளை பயன்படுத்தி விற்கப்படும் 15,000 போலி காலணிகள் மற்றும் செருப்புகளை சீல் வைத்துள்ளது. கோலாலம்பூர் ஜாலான்டாரில் உள்ள மொத்த விற்பனை வளாகம் ஒன்றில் 8 சேமிப்பு கிடங்குகள் மற்றும் 2 கண்காட்சி அறைகளில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் அப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 4 லட்சம் ரிங்கிட் என கோலாலம்பூர் KPDN இயக்குனர் முகமது சப்ரி செமான் கூறினார். நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்படுவதற்கு முன்பு அங்கு அப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டு வந்துள்ளன. உண்மையான வர்த்தக முத்திரையை வைத்துள்ள 12 நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இணைந்து 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் பலனாக அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சீனாவிலிருந்து நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் வாயிலாக அந்த போலி காலணிகளும் செருப்புகளும் கடத்தி கொண்டு வரப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சீனாவில் இருந்து தலா 3 முதல் 4 ரிங்கிட்டுக்கு ஒரு ஜோடி செருப்பை வாங்கி இங்கு வியாபாரிகளிடம் விற்கப்படுகிறது. அவர்களோ அதனை 15 முதல் 20 ரிங்கிட்டுக்கு விற்கின்றனர். வேலை பெர்மிட் விண்ணப்பத்தில் போலி தகவல்கள் 5 பேரை தடுத்து வைத்த MACC. நெகிரி செம்பிலானில் வேலை பெர்மிட் விண்ணப்பத்தில் போலியான தகவல்களை இடம்பெற செய்ததன் பேரில் 3 நிறுவன இயக்குநர்கள், 2 நிறுவன மேலாளர்கள் என 5 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு பெண் உட்பட 2 ஜூன் 21 வரையிலும், இதர 3 ஆடவர்களை ஜூன் 24 வரையிலும் தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 2 வங்காளதேசிகள் மற்றும் ஒரு பாகிஸ்தானியரை உள்ளடக்கிய அந்த 5வரும் நெகிரி செம்பிலான் MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க சென்ற போது கைதாகினர். 2023 தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நெகிரி செம்பிலான் குடிநுழைவுத் துறையிடம் சமர்ப்பித்த வேலை பெர்மிட் விண்ணப்பங்களில் அவர்கள் கூட்டாக அந்த மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக டெலிகிராம் மீது MCMC சட்ட நடவடிக்கை. தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை பரப்பியதாக கூறி டெலிகிராம் மற்றும் அதன் 2 கணக்குகளுக்கு எதிராக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC வழக்கு தொடர்ந்துள்ளது. ADC சியாசட், ADC காஸ் ஆகிய அந்த 2 டெலிகிராம் கணக்குகளும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தை மீறும் உள்ளகங்களை வெளியிட்டுள்ளன. பொது நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை சிதைத்து சமூக ஒழுங்கை அச்சுறுத்தும் அபாயத்தை அந்த உள்ளடக்கங்கள் கொண்டிருப்பதாக MACC தனது வழக்கு மனுவில் கூறியது. ஒரு சமூக ஊடக தள சேவை வழங்குநருக்கு எதிராக எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை இதுவாகும். MCMC பல பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஒத்துழைப்பு வழங்கியும் மீண்டும் மீண்டும் புகார் அளிக்க உள்ளடக்கங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க டெலிகிராம் தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ADC சிசியாட், ADC காஸ் ஆகிய 2ம் பொது நிறுவனங்கள் மற்றும் அமலாக்க நிறுவனங்களை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதற்கு பெயர் பெற்ற அனாமதேய டெலிகிராம் கணக்குகளாகும். SST வரி விரிவாக்கத்தில் வழிபாட்டு தலங்களுக்கும் விலக்கு வேண்டும், டத்தோ சிவகுமார் வலியுறுத்து. SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரி ஜூலை 1 முதல் விரிவாக்கம் காணும் நிலையில் முக்கிய அம்சங்களில் ஒன்றான வழிபாட்டு தலங்களையும் அரசாங்கம் மறந்துவிடக் கூடாது. வழிபாட்டு தலங்களையும் பொது வசதி கட்டமைப்பாக கருதி SST வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ N சிவகுமார் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். SST விரிவாக்கம் கண்டாலும் மக்களின் அத்தியாவசிய பொருட்களுக்கு தொடர்ந்து விலக்களிக்கப்படும் என அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது பாராட்டுக்குரியது. என்றாலும் கட்டுமானம் உள்ளிட்ட 6 புதிய சேவை துறைகளுக்கு வரி விரிவாக்கப்பட்டுள்ளது.
அதாவது கட்டுமான குத்தகைக்காரர்களின் வருவாய் ஆண்டுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட்டை எட்டும் பட்சத்தில் அவர்களுக்கு 6 விழுக்காடு வரி விதிக்கப்படும். இதனால் ஆலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களின் கட்டுமானங்களும் நேரடி பாதிப்பை எதிர்நோக்கும். சிறு மற்றும் நடுத்தர குத்தகைக்காரர்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் உயரிய வரம்பை நிர்ணயித்து குடியிருப்புகள், பொது வசதி கட்டமைப்புகளுக்கு வரி விலக்கு அளித்துள்ளது. ஆனால் அப்பட்டியலில் வழிபாட்டு தலங்கள் சேர்க்கப்படவில்லை. ஈரானை அமெரிக்கா தாக்கலாம், தாக்காமலும் போகலாம். சுதிமாறும் ட்ரம்ப். ஈரானை அமெரிக்கா தாக்கலாம், தாக்காமலும் போகலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது, தெரிய போவதும் இல்லை என வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா மூக்கை நுழைக்க கூடாது, மீறினால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி குமானி எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் ட்ரம்ப் அவ்வாறு கூறினார். எந்த நிபந்தனையும் இன்றி ஈரான் சண்டையை சரணடைய வேண்டும் என முன்னதாக ட்ரம்ப் வலியுறுத்திய நிலையில் அந்த பேச்சுக்கே இடமில்லை என அயதுல்லா திட்டவட்டமாக கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அயதுல்லா எங்கு ஒளிந்துள்ளார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் என்றும் அவரை கொல்ல நீண்ட நேரம் பிடிக்காது எனவும் செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு செல்ல விரும்பவில்லை என்றார் அவர். இவ்வேளையில் 6வது நாளாக இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சு கூறியது. தொடரும் மர்மம். ஈப்போவில் மீண்டும் பயங்கர வெடிப்பு சத்தம். ஈப்போவில் நேற்று காலை மீண்டும் பயங்கர வெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது. ஆனால் அது என்ன என்ற மர்மத்திற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. கல்குவாரிகளில் எந்த ஒரு வெடிப்பும் இல்லை என கனிமம் மற்றும் புவி அறிவியல் துறை உறுதிப்படுத்தியது. அங்கு நண்பகல் முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே வெடிப்புகளுக்கு அனுமதி உண்டு என அத்துறை விளக்கியது. இந்நிலையில் அச்சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருவதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபங் ஜைனல் அபிதிங் அபங் அகமது கூறினார். உறுதியான தகவல்கள் இருப்பின் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என்றார் அவர். பெரும் வெடிப்பு ஏற்பட்டது போன்ற அளவுக்கு அச்சத்தம் இருந்ததாக ஈப்போ குடியிருப்பாளர்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் கூறியிருந்தனர். வீடுகள் குலுங்கியதாகவும் சிலர் கூறிய வேளை செமோர், செப்போர், தானாஹிதாம் போன்ற இடங்களில் நேற்று காலை 10:30 மணிக்கு நிலம் அதிர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. சிரம்பானில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்திற்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை. சென்ட்ரியோ உள்ள பெர்சியாரான் சிரம்பான் 2இல் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் பந்தயங்களை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அதில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தினர். 2 நாட்களுக்கு முன் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகளை பார்ப்பதற்கான மக்கள் கூட்டம் கூடிய காணொலி வைரலாகியது. 2023ஆம் ஆண்டு முதல் இந்த வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையை மாவட்ட போலீஸ் கண்காணித்து வந்ததோடு ஓப் சாம்சங் ஜலனான் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதாக சிரம்பான் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஹட்டா செய்டின் தெரிவித்தார். சட்டவிரோத பந்தயங்களினால் எந்திரம் மற்றும் எக்ஸ்டென்ட் சத்தங்கள் அருகில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு தொந்தரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கிடையில் ஓப் சாம்சங் ஜலனான் கீழ் போலீசார் 6 நடவடிக்கைகளை அந்த பகுதியில் மேற்கொண்டனர்.